இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி இந்த கொங்கு பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை இளைஞர்களுடைய மன எண்ணமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம். பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தமிழக வரலாற்றில் பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பல நடிகர்கள் காணாம போயிருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே நல்ல பேர் எடுத்திருக்காங்க. இந்த சுந்தர்ராஜன் நம்ம கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு ஃபேமஸ் டைரக்டர், ஏறத்தாழ ஒரு 12 படங்கள் தொடர்ந்து ஹிட் கொடுத்தவர். அந்த சுந்தர்ராஜன் ஒரு அழகான காமெடி காட்சியில் சொல்லியிருப்பார். என்னன்னா, ராஜகோபாலாச்சாரி கட்சி ஆரம்பிச்சார், வக்கீலுங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, நம்மவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்ட்டு. அதை போலவே பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிச்சார், ஆசிரியர்கள் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க, நம்மவர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்ட்டு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார், அத்தனை சினிமாக்காரங்களும் நாமளும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நகைச்சுவையா சொல்லியிருப்பார். அதை தான் இந்த இடத்துல நான் மேற்கோள்